வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதி 1977ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. அணைக்கட்டு தொகுதியில இதுவரைக்கும் 11 முறை நடந்த தேர்தல்ல 7 தடவை அதிமுகவும் 3 தடவை திமுகவும் 1 தடவை பாமகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. 1980ல எம்எல்ஏவா தேர்வு செய்யப்பட்டவர் தான் VIT-G விஸ்வநாதன். இவர் 1991ல இருந்து 93 வரைக்கும் ஜெயலலிதா அமைச்சரவையில உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்தார். அப்போ அது ஆற்காடு தொகுதியா இருந்துச்சு. 2001 மற்றும் 2006 தேர்தல்ல அணைக்கட்டு தொகுதியில இருந்து அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கே. பாண்டுரங்கன் ஜெயலலிதா அமைச்சரவையில அங்கம் வகிச்சிருந்தார். அணைக்கட்டு தொகுதியில வன்னியர் சமூகத்தினர் சுமார் 40 விழுக்காடு அளவில் இருக்காங்க. யாதவர்கள், ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர் மற்றும் முதலியார் சமூகத்தினரும் ஒரு கணிசமான அளவில் இருக்காங்க. அணைக்கட்டு தொகுதியில 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்ல அடுத்தடுத்து 2 பார்ட்டி எம்எல்ஏவான திமுகவின் AP நந்தகுமாருக்கு தான் இந்த முறையும் சீட்டு கிடைக்கும்னு அவருதான் அமைச்சர் ஆவார்னு பேசப்படுது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே. பாண்டுரங்கன், முன்னாள் எம்எல்ஏ சி. கோபு, கடந்த 2021 தேர்தலில் போட்டியிட்டு தோற்றுப்போன டி. வேலழகன் இவங்களோட பெயர்கள்லாம் தான் அதிமுக சார்பில் அடிபடுது. 2026 தேர்தலில் அணைக்கட்டு தொகுதியில திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் போட்டி இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. விஜய் கட்சியினுடைய வருகை பிரதான கட்சிகள் மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளையும் பாதிக்கும் அப்படின்னு பேசப்படுது.